வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப லேட்டாக போச்சு இன்றைக்கி. அன்றைக்கி இருந்தாலும் பனி விழுந்ததுக்கு கொஞ்சம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க சரசு, நடக்க முடியலையா மொத்தம்? ஏய் ஆத்து மொக்காச்சாலை தட்டை எப்பயுமே அறுத்தாங்கன்னா போடு முடியல. மேய்ச்சல் வரும்போது மேய்ஞ்சிட்டு அந்த ஞாபகத்துக்கு இப்போ போய் பார்க்குறாளுங்க. இந்த வரி குதிரையும் போயிடுறா. பயம் உள்ள ஒன்றும் கிடையாது. போய் மேய்ஞ்சிட்டு வந்த பின்னாடி கிடைக்கும். வாங்க போவோம். இன்றைக்கி கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும் போட்டுருவோம். வருந்தா ரேட்ரா. ஏ ஆத்த என்னடா நேற்று போட்டோம் ஒரு தட்டையை கூட காணாமாடா. கிட மாடெல்லாம் மிச்சம் வீதி தின்று எப்பயுமே. நண்டே பாவம் நண்டே, சாயந்தரம் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவோம். வாடா கொம்பா போகலாம்டா. வாடா நண்டே, தட்டையை பிடிச்சி கடிச்சிருக்காளுக்கு. சாயந்தரம்டா திங்க மாட்டேது, ஓட்டம் பிடிக்கிறாளுங்க. போயிட்டு வந்து பார்த்துக்குறோம். டே இந்தா சாயந்தரம் உனக்கு சேர்த்து எடுக்கிறேன் சரியா? பரவாயில்ல, நல்ல தட்டையெல்லாம் குச்சி ஒன்று விடாமல் கடிப்பான். நல்லா ருசி, வேறு வழியில் இப்போதைக்கு அதான் பச்சை. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். இன்றைக்கி நம்ம மோனிக்கா லீவு கொடுத்தாச்சு. ஏன்னா கொஞ்சம் நொன்றா, அது போக நிறசன குட்டி, அது போக வெயில் வேறு கொஞ்சம் அதிகம். வீட்டில் நல்லா தோட்டத்துலேயும் புல் கிடக்கு. அதனால் கொஞ்சம் எந்தெந்த ஆடுக்கும் ரெஸ்ட் கொடுத்து மேய்ச்சிக்கிருவோம். ஆமாம், பால் கொடுத்துருச்சா என்னமோ நேற்று தான் பறந்துருக்கா. பால் கொடுத்து நீ மொத்தம் ஒடுங்க போகிற. 3 மாதம் ஆச்சு, இன்னும் பால் கொடுத்துக்கிருக்கா. இப்போ பேஞ்ச 2 நாள் சாரமலை இருக்குல்ல, அதில் மொக்காச்சாலமெல்லாம் அந்த பழைய சொனையெல்லாம் இருந்துச்சு அந்த இலையில், அதெல்லாம் கழுவி விட்டுருச்சு. அதனால் டெய்லி அறுத்தறுத்து கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு போகையில் போடுவோம். அந்த சொனையெல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க பசைவளைங்க. காலையில் போட்டால் ஒரு நோடு சாப்பிடுது, ஒன்று அப்படி வேஸ்ட் பண்ணி போயிடுது. சாயந்தரம்னா வேறு வழி இல்லை, இதான் பச்சை. வீட்டுக்கு போனால் எதுவும் கிடைக்காதனால அப்படியே எங்கேனே போகும்போது போட்டுருவோம். நல்லா கழிக்காமல் முடிஞ்சளவுக்கு சாப்பிட்ருவாங்க. நான் இழுக்க முடியா, நல்லா கொடி முடக்கத்தான் கொடி வரேன். அந்த சரி, நல்லா பச்சை பசேன்னு எல்லாம் கொடி அடிச்சு காலி ஒன்றுக்கலாம். இப்போ எது இருந்தாலும் திரும்ப பேயை கொடுத்தாலும் கொடுத்துருப்பா. அப்படி கடி கரிச்சுட்டு அவள் கடிக்கிற பற்றியா நம்ம டைனோஸ் சொல்லிக் கொடு. டைனோஸ் இவன் எனக்கு தெரிஞ்சு நீ தான் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவள் தான்டா அவர் இப்போ முனையாக கடிக்கிறா. இவ்வளோ தான் பரவாயில்ல. மொக்காச்சாலம் கூட ஆடுகளுக்கு போட்டோம்னா நல்லா வெயிட்டு போடும். ஆனால் அதை விட பெஸ்ட்டுண்டா என்னை கேட்டால் ஆடுகளுக்கு கம்பு தாங்க போடணும். அதை கூலாக காய்ச்சி அப்படி போட்டோம்னா நல்ல பால் ஊறும். ஆடுகளுக்கு நல்ல குழுன்னு இருக்கும். ஏன்னா அடுத்து இந்த மார்கழி மாதம், அடுத்து தை மாதம், மாசி வரைக்கும் தான் கொஞ்சம் பனி. அப்புறம் மாசிலேருந்து ஒரே வெயில் காலம் வந்துடும். வெயில் காலம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கம்மங்கூழ் கண்டிப்பாக தேவை. இன்றைக்கி என்னமோ அசையாமல் அங்கனே நடுக்கிட்டாங்க. தண்ணி குறையும் போதெல்லாம் நெடுக்கிறாங்க. தண்ணி இருக்கும்போது பரவாயில்ல வந்தாங்க. வாங்கடா, இன்றைக்காவது கரை ஏற முடியுமான்னு தெரிலங்க. இன்னும் தண்ணி அந்த ஓடையில் கொஞ்சம் இருக்குது. கரை ஏற முடியல. ஒரு வாரமாக சரியாக கொடி எதுவும் கடிக்கல பசங்க. இந்த பக்கமும் கொடி எதுவுமே இல்லைங்க. நீங்களே நல்லா பாருங்கள், வெறும் முள்ளு தான் முளைச்சிருக்கு. முடக்கத்தான கொடி தான் நிறையா வளர்ந்துருக்கு. அதுபோக வேறு ஆடுகளுக்கு தேவையான அந்த பால் ஊறுறதுக்கான கொடி ஒன்றும் இல்லை, வெறும் செந்துட்டி தான் இருக்குது. தள்ள கொரியா தள்ளிக்கிறா. திருசாமனை எறும்பு கூட நிற்கிறா. கடிக்க போத்துறா, கடிக்க. எறும்பு குளிக்கிறான் போகிறா. சரியான எறும்பு. இந்த நாட்டுக்கருவேல மரத்தை பக்கத்தில் அதிகமாக எறும்பு இருக்குங்க. இந்த ஊர் தான் உங்களுக்கு தெரியுதா? இது ஃபுல்லாக ஏன்னா அந்த நெத்து விழுகிற ருசிக்கு அந்த எங்கனே நிறையா பொந்துக்கு எறும்பு. தள்ளி வாங்கடா ஏழை. அது வேறு அசையாமல் நிற்கிறான் படுறா. நீ கடி வாங்க போடுறா. 3 நாள் கூட ஆகலை. நல்லா தண்ணி குறைஞ்சி வச்சுங்க. எம்புட்டு ஏறிச்சோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி குறைஞ்சி வச்சாங்க. இவ்வளோ வரைக்கும் இருந்திருக்கு. இந்த தெரியுதா? அங்கே போய் இறங்கிச்சு. இன்னும் 1 வீக்கில் அங்கே போயிடும் போல். நம்ம பணக்காரனுக்கா இவ்வளோ நல்லா. ஆனால் என்ன இவ்வளோ கொப்பு காலில் போட்டு நிற்க தெரில. பண்ண முறைனா அப்படியே போட்டு நின்றுக்கிருவா. இன்னும் ட்ரைனிங் எடுக்கு நீ உங்கள் தங்கச்சிக்கிட்ட. ஓமச்சி ரசிகர் மன்றம் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரவும். பார்த்தியா பழுன்னு பார்த்தியா எங்கே சுற்றி எங்கே வராவர். நீ நல்லா குடிச்சிக்க. இந்த இடத்துல தான் கொஞ்சம் தண்ணி நல்லா அழுக்கு இல்லாமல் இருக்குங்க. கொஞ்சம் பார்த்தா தெரியுதா, கொஞ்சம் இதாக இருக்குங்க. அந்த பக்கம்லாம் போனோம்னா நம்ம ஊர்லேருந்து கிளம்ப இந்த பாதையெல்லாம் ரொம்ப மோசங்க. தண்ணி குடிக்க முடியாது. பார்த்து வா. வரவனுக்கும் காதை ஏற்க மாட்டேன்னுது. எங்கேயோ சுற்றி எங்கேயோ வர பழுனே. எதுக்கு 2 பேரும் சண்டை? ஓமச்சி ரசிகர் மன்றம் கண்ணுமாய் ரசிகர் மன்றமும் சண்டை போடுது. என்ன உங்களுக்கு என்ன நெத்து சண்டையா? வாங்க வாடி வா போ. நம்ம கொம்பை தாங்க கொஞ்சம் கால் தாங்கி நடக்கிறேன். இன்னும் அவனுக்கு அந்த கால் முள் குத்துனது எடுத்துட்டேன். என்கிட்ட சலங்கெல்லாம் கட்டிருச்சா என்னன்னு தெரில. மொத்தம் நடக்க முடியல. நான் வரி குதிரை வெயில் அடிக்குது ரொம்ப. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூட மேய்ங்க. என்ன கேட்டா அங்கே நல்லா துத்தி செடி இருக்குது, அதை கடிங்க. இல்லாட்டினா நிலத்துக்குள்ளேயே மேய்ங்க. இன்றைக்கி சரியான வெயில் அடிக்குதுங்க. இன்றைக்கி கிளம்பிட்டா இவர் நம்ம கச்சா தாங்க. இன்றைக்கி வர அவள் தான் தலைமை அமைச்சர் பதவியில் இருக்கா. முன்னாடி போகிறா. எங்கே வேறு குட்டியம்மாவை காணாமாங்க. நானும் குட்டியம்மாவே பார்க்கவே இல்லை. எங்கே இருக்கான்னு தெரியல. குட்டியம்மா எங்கே போன இன்ன வரைக்கும்? இவனை தெரிஞ்சு இவளுக்கு உடம்பு சரியில்லை. நான் சொல்லுவேன் முட்டை அப்படி நம்மள்ட்ட சொல்லி அப்படியே பொழைச்சி போட்டு முட்டாத குட்டியம்மா வா. நிறையா பேர் குட்டிகளுக்கு பால் ஊற மாட்டேங்குது தாய் ஆடுகள்னு சொல்லியிருந்தீங்க. அதில் டானிக் இருக்குது, மெடிக்கலில் போய் கேட்டு பாருங்கன்பா. இல்லாட்டினா நீங்கள் கம்பை நல்லா அரைச்சி கூழாக மாற்றி அப்படி கூட வச்சு பாருங்கள். அதுவும் நல்லா பால் ஊறும். நாட்டு மருந்தில் தானியை எது கொடுத்தாலும் பால் ஊறுங்க. இல்லாட்டி அது தெரிலண்டா நீங்கள் பேசாமல் டானிக்கை வாங்க. டானிக் இருக்குது, அதுவும் நல்லா ஊறுங்க. நிறையா பேர் இதே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. டானிக்கை கொடுங்க, ஏன்னா பால் கொஞ்சம் இப்போதைக்கு மழை காலத்துக்கு தேவைப்படும். கண்டிப்பாக கொடுங்க. இப்போ பாருங்க, அன்றைக்கி பார்த்தோம்ல இதே இடத்துல ஒரு காளான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இதை விட பெரிய காளானாக இருக்கும். எவ்வளோ பெருசு அங்கே ஒன்று இருக்கா பார்த்தியா? இங்கேருந்து பார்க்கல பெரிய தோசை கணக்காக இருக்காங்க. அடியெல்லாம் பார்த்தோம்னா நல்லா காளானா என்னன்னு தெரில. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. எனக்கு தெரிஞ்சு நேற்று தான் இது அப்படி முளைச்சி வந்திருக்கு.
ஒரே நாளில் இவ்வளோ ஹெயிட்டா? எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஹெயிட்டில் பார்த்தது இன்றைக்கி தான் பார்த்தேன். இதை விட சின்னதாக பார்த்துருக்கேன். அங்கே ஒன்று இருக்குது. இதுவும் மரக்காளானா தவிட்டு காளானா நல்ல காளானா கண்டுபிடிக்க முடியல. சுத்த பிளாக் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் நேற்று தான் படிச்சுங்க. சூப்பராக காளானுங்க. சந்தைக்கு போய் பனைமரத்துக்கு ஒரு குட்டி வாங்கலையா நண்பன்னு கேட்டிங்கன்னா, என்னடா நம்ம பாய்வில் ஒரு வாரம் மேட்சலுக்கு வருது பனைமரம், திருப்பி ஒரு வாரம் தான் அன்றைக்கெலாம் வீட்டில் கிடக்கா. அவள் கால் புண்ணு ஆற விட மாட்டான். அவன் எக்க போட்டுக்கிட்டே திருப்பி மறுபடியும் இப்படியே முள் அந்த புண்ணு ஆறுனதை லைட்டாக கீறி விட்டுருக்கும்போல முள் திருப்பி மறுபடியும் சலம் கட்டிடுச்சுங்க. தனிக்கும் நல்லா இருந்து சூப்பராக இருந்துச்சு. அதே போல் சரியாக மேய்ச்சல் இல்லாதனால பால் ஊற மாட்டேங்குது. இப்போதைக்கு நம்ம அவள் யார் பிள்ளைன்னு எடுத்துக்கிட்டேன்னா நம்ம ரெட்டச்சொல்லி மனத்தை ஏற்றுக்கிட்டா. ரெட்டச்சொல்லி மகன் எங்கிட்டும் பாலை குடிச்சிக்கிறியா அங்கிட்டும் பாலை குடிச்சிக்கிறியா, 2 பேர் எங்கிட்டு போக அங்கிட்டு கூப்பிட்றாளுங்க. நான் அவனா வரேன், நான் பாட்டு கொடுவேன், அவள் பாலை குடிப்பா, கை காலம் ஒத்தர மாட்டாங்க. அவள் என் பிள்ளை நினச்சிக்கிட்டா. இப்படி நம்மளுக்கு இப்போதைக்கு ஏதோ கொடுத்தா போதும். ஆனால் பால் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது மேய்ச்சல். அதனால் வேறு குட்டி வாங்கி விட முடியல. நல்லா மேய்ஞ்சா நல்லா நடந்தால் விட்டுடலாம். அவன் நடக்க ரொம்ப சான்சல் தேவைப்படலாம். மறுபடியும் வீட்டிலே கிடக்கா. ஒரு வழியாக ஃபைனலி ஏற்றாப்பா நம்ம பெரிய குதிரை. எப்படி மகனுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்தேன். ஆனால் பரவாயில்ல. நல்லா அந்த மர ஏறத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கேன். நம்ம கருவாச்சி மாதிரி எப்படி ஏறி அப்படின்னு இருக்கா வச்சா அடித்து நெருக்கி தள்ளிட்டாளுக்கு. எங்கிட்ட பரவாயில்ல. எங்கே அவன் மகனை விட்டுட்டே அவனை அங்கே இருக்கான். அவன் எந்த இருக்கான் அவன் பார்க்கலாம் போய் உள்ள ஏறிட்டேன். எம்பிட்டு இருந்துச்சு எங்கிட்ட கீழே விழுகாமல் சரியாக நின்றுருக்கேன். ஆனால் இத்து போன முள் ஒரு நேரம் நல்லா தாங்குதுங்க. பார்த்து விழுந்துடாத, டைவை இப்போ போட்டுறாத. மேலே ஏறுறாங்க. ஆஹா பாருங்க, இன்னும் மேலே ஏறத்தான் பார்க்குறா. விழுந்துடாதிரி, விழுந்தேன்னா அப்படித்தான் தூக்கணும். அத்தே என்ன ஏறி இருக்க பொறுமையாக ஏறி நீ வாட்டுக்கு அங்கிட்டலாம் தான் பள்ளமாக இருக்குது. சரி ஒன்றை மேலே ஏற்றி விட்ருவா, ஓ வீட்டெலாம் தாங்கும். ஆனால் அவனை தெரிஞ்சு அவள் ஒன்றை கூட கொஞ்சம் வெயிட் கம்மியாக தாங்க பாரு இன்னும் ஏறி இருக்கா. அத்தே இன்னைக்கு பயவல்ல கால் மாட்டத்தான் போகுது. நல்லா ஏறி நல்லா விளாடு, பஞ்சு மத்தையான இருக்கு. வாடா பேராண்டி, நீ வாடா மம்மி ஏறுறா, அவன் அம்மா ஏறுறா. எப்படி நல்லா ட்ரைனிங் ஏறுறா உங்கள் மம்மிக்கிட்ட. நம்ம டைனோசர் மகளை இவ்வளோ நல்லா மலையில தூட்டு நல்லா தாங்க ஏறுவா. இவ்வளோ நல்லா ட்ரைனிங்லாம் எடுத்துட்டா. நல்லா மழங்காடு தான் கிடைக்க மாட்டேங்குது. கொம்பா நில்றா, விட்டா வீட்டுக்கு போயிடுவேன். நீங்கள் வா நீ எங்கடா போகிற? வாடா வீட்டுக்கு போறியா? வாடா இதுக்குள்ளே வீட்டுக்கு போகிறேன். வா இங்கே வீட்டுக்கு போறியா? அவங்க போகிறாங்கன்னு நீங்கள் போகிறாங்க. வா இந்தா ஓடு. ஜூலி அவன் போகிறான்ட்டு நீங்கள் பின்னாடி போய்க்கிறியா? அப்படித்தான் அவன் எங்கிட்ட கோர்த்து விட்டு போயிடுவான். வீட்டுக்கு தான் போவேன். கடைசியில் பட்டினியாக எடுத்துருவா. கொம்பா எங்கேயாவது ஆடு இருந்தால் ஓட வேண்டியதானே? அமாவாசை வர நாள் கிறுக்கு பிடிச்சிச்சு. கொம்பா வீட்டுக்கு போனேன்டா அவன் கூட அவ்வளோதான் பட்டினி தாண்டி. நைட்டு வீட்டில் எந்த இறையும் இல்லை பார்த்துக்க. எங்கேனாலும் போகல, வீட்டுக்கு மக்காச்சோள திம்ப அங்கே எதுவும் கிடையாது. கூட வேகமாக ஊறியான். நானும் வரேன்றேன். இங்கே என்ன ஓட போகிறாங்க? ஆஃபீஸை கையில் ஓட போகிறேன். வர்றாங்க நின்று ரெஸ்ட் எடுக்க வந்தாரோ. அங்கே தண்ணி குடிச்சிக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். ஏத்த புடி தனியாக போகிற பயப்படுற, கேமரா பார்த்தாலும் பயப்படுறான். வாடா பூச்சி மாங்கனே எங்கே அவங்க மம்மி அவனை கழட்டி விட்டா, கண்டுக்கிறே மாட்டேன்றா. பழு மகனை பாரு, நெத்து இல்லடி, கையை கடிச்சு விடாது நீ வாடுக்கு. வா அவனை தரேன். என்ன டைனோஸு கொம்பா 2 பேரும் வந்து நிற்கிறீங்களா? என்னாச்சு? என்ன தண்ணி குறையில, இன்னும் கொஞ்சம் குறைநாள், இன்னும் 2 நாளில் குறைஞ்சிருங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் இறக்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் ஈரம் இருக்குது. அதனால் கொஞ்சம் 2 நாள் கழித்து மேலே ஏறிக்கிருப்போம். நல்லா பசுமையாக கொஞ்சமாக மாறிடுச்சுங்க. அவன்கிட்ட போகாதடா, முட்டு வாங்கக்கூடா. நெத்தா முட்டு வச்சுருக்க, சரியான வகுத்தில் ஒரு குத்துப்பிட்டாங்க. கொம்பா என்ன தெரியல, ஒன்று நல்லா இருக்கா, ஒரு நேரம் ஏன்டா மூலி எந்த முட்டும் போட்டுறா பாம்படாவே. இந்தா நம்ம ரெட்டை சொல்லி தின்றா ஒரு இந்த கொடி தாண்டி பதிக்க உங்களுக்கு தீவனம் தின்னுங்க. பதிக்க கொஞ்சமாக இந்த பக்கம் நல்லா பசப்பாக இருக்குங்க. இதை விட்டு இருந்தா அந்த பக்கம் நல்லா இருக்குங்க. முடக்கத்தான கொடி தண்ணி குறையிட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் சேதம் பாருங்க. ரத்தம் வந்துச்சு, இன்ன வரைக்கும் சலை வந்துச்சு, இப்போ ரத்தம் வந்துச்சு. தொடச்சிக்கிறப்போ நல்லா தொடச்சி விட்டாச்சு. பாருங்கள் மறுபடியும் வருது வருதா, எம்பூட்டி சலை வருதுங்க. ஃபோக்கஸ் ஆயிரு பாருங்க. அத்தடி சலமாக தாங்க வருது. இரு வரேன் இன்னும் சலை வந்துட்டு தாங்க இருக்குது. வரேன் காலை ஆட்டாத சலத்தை எடுப்போம். புட்டி சலை இருந்தாலும் என்றைக்கு ஆறும் ஒன்று வரும். படுத்துட்டா பேசாமல் அவ்வளோதான். 3 முள் இருந்துச்சுக்க. பூச்சை எப்படி 3 முள்ளை காலை சம்மந்துக்கிட்டே திடுறேன். நேற்று தான் எடுத்தேன், அதுக்குள்ளே மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ண விட்டேன். சலம் எப்படியோ எடுத்தாச்சு. என்ன இங்கே எருக்கலாம் பால் செடி இல்லை, அது இருந்துச்சுன்னா இப்போ காலில் அப்படியே தொட்டு வச்சோம்னா அப்படியே ஒரு 10 நிமிஷம் படுத்தான்னா அந்த மருந்து நல்லா போயிடும். திருப்பி வருதான்னு தெரிலங்க. வரல இன்னும் அவ்வளோதாங்க இருந்துச்சு. நல்லா ரத்தமே வந்துருச்சு. ஈரத்தில் குத்துறது எப்படினாலும் அப்படியே சலை உடனே பிடிச்சிக்கிறது. இந்த மாதிரி தான் நம்ம கடாக்க இருக்கா, நம்ம கொம்பனுக்கு இருக்குது. நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, நம்ம தென்னாவட்டை இன்றைக்கி மேட்சில் கூட்டிக்கு வந்தேன். அதனால தான் இவ்வளோ கூட்டிக்கு வந்துட்டு நம்ம மோனிகாவுக்கு மெடிக்கலுக்கு கொடுத்தாச்சு. இப்போ இவ்வளோ வந்ததுலேருந்து 2 புல் மேய்ஞ்சா, அப்புறம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே படுத்துருக்கா பற்றியா. நல்லா ஓடையை பார்த்தோம்னாக்கா ஓடையை ரசித்துக்கிட்டு அப்படியே வெத்தலை போட்டுக்கிருக்காரு நம்ம தென்னாவட்டு. நல்லா 2 நாளும் நல்லா ஹாயாக இருந்தேன். 2-3 நாளும் ஜாலியாக இருந்திருப்பா. நேரத்துக்கு புல் வந்திருக்கும், தண்ணி வந்திருக்கும், நல்லா காத்தாடி ஃபேன்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். நல்லா தூங்கி எந்திரிச்சிருப்பா. இங்கே வெயிலில் போட்டு கொலையாக கொள்றானே எனப்பா.
கொஞ்ச நேரம் படுத்து படுத்து எந்திரி. என்னங்க தண்ணியை பார்க்கல அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் பிளாக் வாட்டுற மாதிரி கருப்பாக இருக்குது. நல்லா பாருங்க அந்த பக்கம் அந்த அப்படியே புல் கொலை கொம்பெல்லாம் அரிச்சுக்கு வந்ததுனால அது இப்போ தான் கொஞ்சமாக மக்குது போல். பாருங்க அப்படியே இதாக இருக்குது, ரொம்ப அப்படியே பிளாக்காக மாறிச்சு. பார்த்தீங்களா குட்டி குட்டியாக மீன் போகுதுங்க. உங்களுக்கு கிட்ட காட்டுறேன், உள்ள போகிற காட்டுறேன். பாருங்க சின்னதாக போகுதா, தெரியுதா உங்களுக்கு? ஆகா தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன காட்டுறேன், நிறையா இருக்குங்க குட்டி மீன். இப்போ தான் பழைய முட்டையெல்லாம் குஞ்சு பொரித்து அப்படியே நிறையா இருக்குது. ஆனால் தண்ணி சுத்த கருப்பாக இருக்குங்க, எவ்வளோ டார்க் வாட்டராக இருக்குது. ஆடுகள் சில குட்டிகளுக்கு சின்ன குட்டிகளுக்கு சேரவே சேராது. இந்த பக்கம் எனக்கே மொழி அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் தள்ளிலாம் போனேன்னா இடுப்பு தாண்டி மேலே போயிருக்கோம், அவ்வளோ தண்ணி இருக்குங்க. அந்த பக்கம் தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம அந்த பக்கம் சுற்றி வரலாம். நானும் காலில் ஃபுல்லாக பார்த்துட்டுங்க, ஒன்றும் தெரிய மாட்டேயா ஃபோக்கஸ் ஆகிடு பாருங்க, ஒன்றுமே இல்லை. ஆனால் கால் ரொம்ப தாங்குறான் நம்ம எலிப்புள்ளி. இவ்வளோ பிடிச்சின்னு பாட்டு பெரும்பாடுக்கு நீயே ஓமச்சி செம்பரி ஆடெல்லாம் ஒன்று தாண்டி. உங்களெல்லாம் பிடிக்கணும்னா ஒரு ஊரை கொப்புனுவார். கால் ஒரு பக்கம் சைடு வாங்குறா, என்னமோ சின்ன வளர்ச்சி எனக்கு நடக்கிறா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு காலில் முள் குத்தி எடுத்தாச்சு. எங்கிட்டு சாலம் கட்டியிருக்கோ ஒன்றுங்க புரியலைங்க. சேர்த்து பொண்ணும் இல்லை, காணையும் இல்லை. ஆனால் எதுக்கு நோண்டுதுன்னு தெரியலங்க. ஒரு சில நேரத்தில் ஆடுகள் எதுக்கு நோண்டுதுன்னே கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு முள் குத்துனாத்தே இருக்கும். பார்ப்போம், ஃப்ரீயாக இருக்கும்போது தண்ணியை லைட்டாக சுடுதண்ணி ஊற்றி கழுவி தொட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். 2 நாள் ரொம்ப நடக்க மாட்டாப்புல இருக்கா. மோனிக்கா அதை விட தள்ளிக்கா பூச்சி நண்டே. இப்போ மாடுகள்லாம் தண்ணி குடிக்க போட்டு குறுக்க இருக்க நின்றாதீங்க. வாடா ராகுல், எங்கிட்டு வா இங்கோடா அங்கே மாடு போகுதுடா. நண்டு தள்ளிக்க மாடு கீடு முட்டி போடாமல் எல்லாம் தண்ணி தாக்கத்தில் நேராக அந்த பள்ளத்துக்கு தான் போகுது. வா ஓடி எங்கிட்டு ஓடியா. என்னாச்சு நடக்க முடியலையா? நடக்க முடியல ரொம்ப, அதே தாங்கி வருது. எல்லாம் ஓடி போச்சு. எப்போ ஓடு, ரொம்ப தண்ணி நின்றாத. கத்த முடியல பயிரில் ரொம்ப இதாகிடுச்சுங்க, ஒடியும் போச்சு. கால் காணங்க பாருங்க, காண வந்தாலே ஆடு மாடை இதாக போகுங்க, ரொம்ப நொறியும் போகும். ஓடிடு கூடவே போயிரு வேணாம். அங்கிட்டலாம் நாய் அதிகமாக தெரியும். ஓடு ஓடு இந்தா அங்கே தான் இருக்குது ஆடு கூட்டத்தில் போய் இந்த ஓடு பாருங்க. எப்பயும் ஆடு கிட்ட வந்தால் வெறிக்கும் பாருங்க, நடக்கவே முடியல மொத்தம். நான் கருவாச்சியை பழுனை விட்டுட்டு வந்துட்டியா? யாத்தை பழுனை விட்டு வந்துட்டாங்க. பழுனை அந்த செம்பரி ஆடு கூட்டத்திலே போயிட்டா போல. யாத்தை கருவாச்சை, நீ சவுண்டு விட்டு கூட்டு வர வேண்டியதானே? போய் எங்கிட்ட சுற்றி வருவா என்ன தெரிஞ்சு. வாங்க, அது வரைக்கும் நம்ம போய் அங்கே நின்றுருப்போம். அவள் என்ன தெரிஞ்சு அப்படியே செம்பரியாடு சுற்றி வருவா. ஐயோ பழுன் மகளே, உங்கள் அம்மா விட்டுட்டு வந்தபடி பழுனு செம்பரியாடு கூட்டத்தில் விட்டுவிட்டான் போச்சு. இவன் நினைப்பா போயிட்டு போகிறான், எங்கிட்ட நம்ம பால் கொடுக்க மாட்டேறல, அப்புறம் இருக்கு நமக்கு தேவை நெத்து இருந்தால் போதுன்றியா. உங்கள் அம்மாவே மறந்துட்டா பைய உள்ள கொஞ்சம் கொஞ்சப்பா. ஏன்னா அவளே இறக்கடிச்சு பழகிட்டாளா. நமக்கு இந்த புல்லே மம்மி வேணான்னு நினச்சிட்டா. பழுன் இன்னும் வரலங்க, இன்னும் செம்பரியாடு எல்லாம் தண்ணி குடிச்சு திரும்பி வருங்க. நடக்கா 2 துத்தி செய்ய கடிச்சிக்கிட்டே வாங்க. அப்புறம் 2 மொக்காச்சாலை தட்டு தின்னணும். இல்லாட்டி டைம் ஆயிரம், மணி 5 மணி ஆகி போச்சு. இங்கே பழுனே எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு போல விட்டு வருவேன்னு நினச்சேன். வா முடியா. சின்ன வளர்ச்சி வர துத்தி செடி கூட கிடைக்காது போல, ரொம்ப அவ்வளோ தட்டுப்பாடு ஆகிப்போச்சே. அங்கிட்டு போகிறீங்க, அங்கிட்டு நிறையா தண்ணி கிடக்கு, இடுப்பு தண்ணி இருக்குது. வருஷமெல்லாம் போகிறாங்க, இன்னும் அந்த பக்கம் தான் போகிறேன். பறி குத்துற எங்கே கூட்டி போகிற? ரைட்டில் திரும்ப இண்டிகேட்டர் போட்டு திரும்புங்க. வீட்டில் தண்ணி எம்பூட்டு தண்ணி கிடக்கு. கொம்பா திரும்ப ரைட்டில். ஓமிஜய் இந்தா விடுவா. எங்கள் தண்ணிக்குள்ளே கூட்டி போகிற நீ. இந்திய வரலாற்றில் இந்த 1 மாதம் தான் சீமக்கரில் இலையை கடிப்பாங்க பசங்க எல்லாம் வருதா. கடிக்கிறா இல்லைல்ல, இப்போ கூட திட்டியே கடிக்கிறா. அந்த பையெல்லாம் பாரு எப்படி கடிக்கிறா இவர். ஏன்னா காரணம் அந்த இதுக்கு இந்த இலை முனை இலை இந்த மழைக்கு எதுக்கு மழை காலத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் கடிக்கிறேன். கடி ஏன்னா அதை கடித்தா சத்து இல்லைங்க. இது அந்த அளவுக்கு கிடையாது, ஆனால் கடிப்பாங்க. ஏதோ கடிக்கிறாங்க. வெள்ளாடு எல்லாத்துலேயும் வாய் வைப்பாங்க. ஏன்னா நின்றுக்கிட்டீங்க பாலங்களை கட்டணமாக எதுவும் உரிமையாக வரீங்களா? இந்த பக்கம் சுற்றி இருக்குது, இந்த பாதைக்கு வருவாங்களா? தண்ணிக்கு நேராக நிற்கிறாங்க. சரி நண்பர்களே, நான் இந்த காணொலி இதோட பாடிக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவும். இங்கிட்டு போகிறதில் எல்லாம் ஈரமாக இருக்குது, பிடிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழியில் உங்களை நான் சந்திக்குவா. போனோடனே மக்கா சோளத்தை கொஞ்சம் காட்டலாட்டினா எங்கே ரொம்ப ஏறி எடுத்து நின்று தற்கலாம் ரெட்டியாக இருக்கா அவர். பாரு இப்படி ஓடுவா அவர். பாரு எவ்வளோ வேகத்தில் போகிறாங்க. இருக்குடா, நான் முன்னாடி போனால் தானே எடுத்து போட முடியும். நில்லுங்கடா பாரு. ஊமிச்சை நெல்லு ஊமிச்சே இரு வர்றேன். ஊமிச்சே நெல்லு கிடமாடு போகட்டும் சொன்னான் கேளு. நெல்லு பொறுமையை நான் எடுத்து போட்டுக்கிறேன். வர்றேன் இருந்துச்சு நகட்டி எடுத்துருங்க. இந்தா யாத்த போடு இந்தா